குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 14/5/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று அதிகாலை 12:31 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் காலை 11:35 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் அதிகாலை 5:50 வரை பரிகம், பின்பு சிவம். கரணம் பிற்பகல் 1:16 வரை கரணம், பின்பு கரசேகரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசுலம் வடக்கு, பரிகார் பால். சந்திராசிரம நட்சத்திரம் காலை 11:35 வரை அசுனி, பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் புதன்கிழமை, சமநோக்கு நாள், சுப முகூர்த்த நாள். மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்வது நன்மை. அதே மாதிரி மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் மிக மிக நன்மை. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்பில்லும் 2 துளசியும் வச்சு கொண்டு போங்க. அருகம்பில்லும் 2 துளசியும் வச்சு கொண்டு போங்க. போற காரியங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்கும். சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். என்ன விஷயம் சொல்லியிருந்தேன்? கண் திருஷ்டிக்கு என்ன செய்யணும், அந்த கண் திருஷ்டிக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன, எல்லாமே சொல்லியிருந்தேன். கிடைக்காதவங்க, இப்ப இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதவங்க எனக்கு கால் பண்ணா உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்களா? கிடைக்காதவங்க தான் சொல்றேன். கிடைக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா சில பொருட்கள் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமானது தான். அதனால கிடைக்காதவங்க பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு கொரியர் பண்ணும். சரிங்களா? நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற வாழ்க்கையில் செல்வ வளமும் நலமும் பெற பாட வேண்டிய பதிகம் ஒண்ணு இருக்கு. பாட வேண்டிய ஒரு பதிகம் திருவிடைக்கழி திருப்புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இப்போ எல்லாருக்குமே பண கஷ்டம்தான். எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு இருக்கின்ற பிரச்சனை எதுன்னா பண கஷ்டம்தான், கடன் பிரச்சனை தான். அதையெல்லாம் தீர்ப்பதற்கு சில வழிமுறைகள் அப்படின்னு இருக்கு. அதை செய்து நீங்க பயனடையுங்கள். இப்ப கோச்சாரத்தை பார்த்துடலாம். லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவான். சரி, இப்பொழுது பிரச்சனைகள், வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் விலகி செல்வ வளமும் நலமும் பெற பாட வேண்டிய திருவிடைக்கழி திருப்புகழ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. திருப்புகழை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருப்புகழ் எப்படிப்பட்டது, அதனுடைய அருமை என்ன, திறன் என்ன, அதனால என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்ப அக்னி நட்சத்திரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்ப அக்னி நட்சத்திரம் நடக்கும்போது ஒரு விஷயத்தை செஞ்சா ரொம்ப ரொம்ப நன்மை நடக்கும். என்னன்னா, எல்லா கோவில்களிலும் பாத்தீங்கன்னா எந்த கடவுளா இருந்தாலும், சிவபெருமானா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், முக்கியமா சிவபெருமானுக்கு தான் அவரை குளிர்விக்கணும். ஏன் குளிர்விக்கணும்னா அவர் அக்னி இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்வதுண்டு. அதனால இந்த அக்னி நட்சத்திரம் இந்த தருணத்துல இளநீர் வாங்கி கொடுங்க. தினந்தோறும் ஒரு இளநீர் வாங்கி கொடுத்தா கூட நல்லது. ஏன்னா அவருடைய மனம் குளிர்ந்து நாம் கேட்ட வரங்களை அள்ளி தருவாராம் சிவபெருமான். அனைத்து நாட்களும் அபிஷேகம் நடப்பது வழக்கம் என்றாலும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சிறப்பு அபிஷேகம் ஒன்று நடத்தப்படும். இது பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல தான் வழக்கமா சிவபெருமானுக்கு இந்த அபிஷேகம் செய்யப்பட்டாலும்
இந்த தென் மாநிலங்கள்ல அக்னி நட்சத்திர நாட்கள்ல பார்த்தீங்கன்னா மிக மிக விசேஷமாக செய்யப்படுகின்ற அபிஷேகம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சிவனுக்கு நடத்தப்படும் அபிஷேகம், அதன் சிறப்புகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியல. இது தாரா அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன அபிஷேகம்? தாரா அபிஷேகம். இந்த அக்னி நட்சத்திர நாள்ல சிவாலயங்கள்ல சிவனின் மேல் ஒரு உரி மாதிரி கட்டி அதுல சின்ன தொலை போட்டு ஒரு செப்பு கலையமோ இல்ல மண் கலையமோ ஏதோ ஒண்ணு அந்தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெட்டி வேறு, விளாமிச்ச வேறு, பச்சிலை, ஜர்ஜிரி, பன்னீர், பச்சைக்கற்பூரம், ஏலக்காய், ஜாதிக்காய், கடுக்காய், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு அந்த நீரை நிரப்புவார்கள். அந்த நீரின் துளிகள் அதன் துளி வழியாக அந்த அந்த பாத்திரத்தினுடைய அந்த கலசம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கலயத்தின் துளி வழியாக லிங்க திருமேனியில் சொட்டு சொட்டாக விழும் வண்ணம் செய்வார்கள். இப்படி அனைத்து கோயில்களிலும் ஜலதாரை வைப்பதால் இயற்கை உபாதைகளோ பூமி அதிர்வோ ஏற்படாது என்பது சாஸ்திரம் கூறும் உண்மை. அதே போல இந்த கோடை வெயில் காலத்துல இதை செய்யும் போது நிறைய தோஷங்கள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த இளநீரை தினந்தோறும் நம்ம சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கும் போது முன்னோர்களுடைய கர்மாக்கள் இதெல்லாம் விலகும். வெயில் தோஷத்தை நிவர்த்தி செய்ய சிறப்பு வழிபாடு எதுனா இதுதான். அதனால சிவபெருமானை பொறுத்தவரை அதாவது இன்னொரு விஷயமும் ஒண்ணு இருக்கு. எப்படின்னா சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துல 3ஆம் பாதத்துல இருந்து ரோகிணி நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கடக்கும் வரையில நாட்களை குறிக்கக்கூடியதுதான் இந்த அக்னி. அதாவது சூரிய பகவான் 20 டிகிரியில் இருந்து 43 டிகிரி வரை பயணிக்கும் காலம்தான் இந்த அக்னி. வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால வெப்பம் என்பதே பிடிக்காது. சிவபெருமான குளிர்ச்சியை தான் விரும்புவார். அதனால உங்களால முடிந்த அளவுக்கு எந்தெந்த கோவில்ல வாங்கி தர முடியுமோ எல்லா கோயிலும் கூட வாங்கி கொடுக்கலாம். இல்ல நீங்களே கொண்டு போய் சில இடத்துல எல்லாம் சிவபெருமானுக்கு மேல ஒரு இந்த கலசம் மாதிரி வச்சிருப்பாங்க, கலைய மாதிரி. அதுல நீங்களே கூட தண்ணி ஊத்தலாம், அருகம்புல் போடலாம், இந்த மாதிரி செய்யலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, சரிங்களா? இந்த அக்னி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நோய் நொடியை கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். அதனால இத வாங்கி கொடுத்து நோயின்றி வாழ, ஆரோக்கியமாக வாழ, செல்வ செழிப்போடு வாழ இதை செய்யுங்கள், நலமாக இருப்பீர்கள். இப்பொழுது அந்த திருவிடைக்கழி திருப்புகழ் சொன்னேன் இல்லையா, அந்த பாடலை சொல்ற, நீங்க அதை எழுதி வைக்கிறதா வச்சுக்கோங்க. இல்ல நெட்ல போட்டீங்கன்னா வந்துடும். திருவிடைக்கழி திருப்புகழ்னு போடுங்க, சரிங்களா? இது தினந்தோறும் பாடிக்கிட்டு வந்தால் செல்வ வளம் பெருகும், சரிங்களா? சரி. பகருமுத்தமிழ் பொருளும் மெய்த்தவ பயனும் எப்படி பலவாழ்வும் பழைய முக்தியிற் பதமும் நட்புற பரவு கற்பகத்தரு வாழ்வும். கற்பக விருட்சம் போல வாழ்வு தருமாம். புகரில் புத்தி உற்றரசு பெற்றுற பொலியும் அற்புத பெரு வாழ்வும் புலன கற்றிட பலவி பல விதத்தினை புகழ் பலத்தினை தரவேணும். புகழ் அதே மாதிரி அறிவு திறன் நகரில் அற்றதை தளம்பி விடப்பினை சரவணத்தினீர் பயில்வோனே தனிவனத்தினீர் புன மரத்தியை தழுவு பொற்புய திருமார்பா சிகர வெற்பினை பகிரும் வித்தக திரளையிற் சுடர் குமரேசா செழுமலர் பொழிற்குரவ முற்ற பொற்றிருவி விடைக்கழி பெருமானே. இந்த பதிகத்தை நீங்க இதுல நெட்ல போட்டீங்கன்னா வந்துடும். இத தினந்தோறும் ஒரு முறை சொல்லுங்க போதும். இது பேர் திருவிடைக்கழி. திருவிடைக்கழியில யாரு இருக்கா? முருகப்பெருமான் இருக்கார். திருவிடைக்கழியில
முருகப்பெருமான் இருக்கார். அதனால இந்த பதிகத்தை தினந்தோறும் ஒரு முறை சொல்லும் போது திருவடைக்கழி இருக்கின்ற முருகப்பெருமானை நேரில் தரிசனம் செய்வதாக ஒரு மாயை போல ஒரு தோற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ணும். அதனால பொருள், செல்வ வளம், ஆரோக்கியம் எல்லாமே தரக்கூடியதுதான் இந்த திருவடிக்கழி திருப்புகழ். எல்லோரும் இதை சொல்லி பயன்பெற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் உள்ள பலனை இப்பொழுது பார்க்க போய். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்ப்பது மிகவும் ஆரோக்கியத்திற்கு நன்று. தொழில் வியாபாரம் சம்பந்தமான முடிவுகளை நிதானமா முடிவெடுங்க. கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான ஆர்வமில்லாத ஒரு தன்மை ஏற்பட்டு நீங்கும். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் மனதில் குழப்பம் ஏற்பட்டு விலகும். முயற்சிக்கு உண்டான அங்கீகாரங்கள் கால தாமதமாக கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் போட்டிகள் அதிகமா இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனமா இன்னைக்கு இருங்க. விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. அதிசய வடமேற்கு திசை 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப நிதானமா எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டும். உங்களுக்கு தான் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சுபகாரியங்களுக்கான எண்ணங்கள்ல வெற்றி கிடைக்கும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். சகோதரர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக உங்களுக்கு இருப்பார்கள். வெளியூர் பயணம் தொடர்பான வாய்ப்புகள் அனுகூலமாக அமையும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். நண்பர்கள் வழியில சாதகமான சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடகு திசை. அதிசய 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிச்சயம். ரோகிணி நட்சத்திரக்கா பெரியோர்களின் ஆதரவு நன்றாக இன்னைக்கு இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு உங்களோட இருப்பவர்கள் இதுவரைக்கும் அவர்களை பற்றி புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை இருந்தால் இன்றைக்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம் ஏற்படும். பழக்க வழக்கத்துல சில மாற்றங்கள் இன்னைக்கு உண்டாகும். எண்ணிய சில, அதாவது நீங்க யாரிடமாவது உதவிகரம் கேட்டிருந்தால் அந்த சில உதவிகள்லாம் இன்னைக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடை துறையில் இருப்பவர்கள் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தன்மையும் ஏற்படும். அதே போல மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். வழக்கு சார்ந்த விஷயத்துல சில புரிதல்கள் ஏற்படும். உங்களுடைய செயல்பாட்டுல சுறுசுறுப்போடு செயல்படுங்க. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை மேற்கு திசை. அதிசய 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்கள் மனதில் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு செயல், ஒரு புதுவிதமான செயல் திட்டம் அமைப்பது பற்றிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படுகின்ற ஒரு தருணம். அதாவது ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா, வியாபாரம் செய்யலாமா, இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு செயல் திட்டத்தை இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில ஒரு மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். பல நுண்கலைகள் மீது ஆர்வமும் விருப்பமும் ஏற்படும். உடன்படிக்கை தொடர்பான விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை. அதிசய 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இன்னைக்கு அமையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள்.
கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மை இன்னைக்கு இருக்கும். தாய்மாமன் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம். வியாபாரம் தொடர்பான ஒரு வேலையில் இருப்பவர்கள், அதே மாதிரி கமிஷன் ஏஜென்ட் இந்த மாதிரில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு குறையும். இன்றைய நாள் கீர்த்தி புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய செவட மேற்கு திசை 4ஆம் எண் அசு நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாக்குகின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, நிர்வாகம் தொடர்பான பணிகள்ல இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திட்டமிட்ட காரியத்துல எதிர்பார்த்த வெற்றிகள்லாம் சாதகமாக அமையும். எதையும் சமாளிக்க மன தைரியம் அதிகரிக்கும். இன்றைய தினம் தொழில் ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகளுக்கு உங்களோட இருப்பவர்கள் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு நல்லது செய்யாது. ஏன்னா செவ்வாய் அஷ்டமாதிபதி. அந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு இருப்பதால் நன்மைகள் நிறைய நடக்கும். எப்பொழுதுமே ஒரு கிரகம் ஆகாது அப்படின்னா அது மறைந்தாலோ நீச்சம் அடைஞ்சாலோ பகை பெற்றாலோ நன்மையை தான் செய்யும், தீமை செய்யாது. இப்பொழுது வீடு மனை வாங்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா முயற்சி செஞ்சு வாங்கலாம். அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு தைரியம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி பணம் தொடர்பான நெருக்கடிகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். நண்பர்கள் வழியில ஆதரவான சூழல் ஏற்படும். ஒரு வேகமான ஒரு செயல்பாடு, அந்த வேகமான ஒரு செயல்பாட்டுகள் மூலம் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். சாமர்த்தியமான உங்கள் பேச்சுக்கள் மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. அதே மாதிரி கண் பார்வை தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் இன்றைய தினம் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்னைக்கு எல்லோரிடத்திலும் பாசத்தை காட்டுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்னைக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஆதரவும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மற்றவர்களின் வேலையை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் பிடிவாதகமாக இன்னைக்கு இருப்பாங்க. அதனால 2 பேருமே இன்னைக்கு விட்டு கொடுத்தால் சிறப்பாக இருக்கும். திட்டமிடுறது ஒண்ணா இருக்கும், ஆனா நடக்கிறது வேறா இருக்கும். அதனால விட்டு கொடுத்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக அமையும். எந்த ஒரு செயலிலும் ஒரு மனசுல ஒரு திருப்தியே இருக்காது. தேவையற்ற பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது. வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை பகிர வேண்டாம். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான சலனம் ஏற்படும், கவனமா இருங்க. அதிசய மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை ஏற்படும். இன்னைக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அடுத்த இனத்தவர், அடுத்த மொழி பேசும் மக்கள் அவர்களுடைய தொடர்பான விஷயத்தில் கொஞ்சம் வந்து தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு பொதுத்துறையில இருப்பவர்கள், எதிர்பாலினருடைய தொடர்பு
அவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்பட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இன்னைக்கு வராது. கவனமா இருங்க. அதே மாதிரி தொழில் சார்ந்த முயற்சிகளை வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். உங்களுடைய சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படும். பிள்ளைகளிடத்தில் இன்னைக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே போல புதுசா ஏதாவது ஒரு உணவு பொருள் வந்தா அதுல ஆர்வம் இருக்கும், சாப்பிடணுன்ற எண்ணம் தோணும். ஆனா உங்களுடைய உடலுக்கு அது ஏற்றதா அப்படின்றத பார்த்து அந்த உணவை எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதே போல இன்றைய தினம் அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த ஒரு நாள். பூராடம் நட்சத்திரம் வேகத்தை விட விவேகம் தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி நிச்சயம், லாபங்கள் நிறைந்த நாள். உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெருக்கமானவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். சபை சம்பந்தப்பட்ட பணிகள்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வெளிவட்டாரங்களில் செல்வம் செல்வாக்கு புகழெல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் மன நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதில் ஒரு புதுவிதமான ஆசைகள்லாம் ஏற்படும். சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தையில எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்படும். வீடு மனை தொடர்பான கடன் சார்ந்த உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள்லாம் இன்னைக்கு கைகூடும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உயர் அதிகாரிகள் மூலம் மறைமுகமான ஆதாயம்லாம் கிடைக்கும். கல்வி தொடர்பான விரயங்கள்லாம் ஏற்பட்டு விலகும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். பழைய நினைவுகளால் ஒரு விதமான பதற்றம் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அதே போல மிஷினரி தொடர்பான இந்த இயந்திரத்தை இயக்கக்கூடியவர்கள், இந்த லேத்து பற்ற இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் கவனத்தோட இன்னைக்கு அந்த வேலையை பார்க்கணும். உறவினர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த ஒரு விதமான பதற்றம் படபடப்பு இதெல்லாம் விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.